கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என்று அனைவராலும் போற்றி புகழப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் 12 ஆழ்வார்களில் பெரியாழ்வார், ஆண்டாள் இருவரும் அவதரித்து தமிழுக்கும் வைணவத்துக்கும் பெருமை சேர்த்த ஊர். ஸ்ரீவில்லிபுத்தூரின் பெருமைகள் வராக புராணம் ரகசிய காண்டத்தில் 9 அத்தியாயங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. வராக அவதாரம் நிகழ்ந்த தலமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் கருதப்படுவதால் இதை வராக சேத்திரம் என்பர். வைணவ திவ்ய தேசங்கள் 108இல் முதலாவது ஸ்ரீரங்கம். இது ஆண்டாளின் புகுந்த வீடு. கடைசி தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர். இது அவளது தாய் வீடு. எனவே 108 திவ்ய தேசங்களையும் மாலையாக அணிந்தவள் என்ற பெருமை ஆண்டாளுக்கு உண்டு. தமிழக வரலாற்றுடன் பின்னி பிணைந்த மிகவும் பழமை வாய்ந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். இங்குள்ள வடபத்திரசாயி திருக்கோயில் சுமார் 1300 ஆண்டுகள் பழமையானது. திருப்பாவை எனும் தெய்வீக தமிழ் இலக்கியத்தை தமிழ் மக்களுக்கு அளித்தது இந்த கோயில் நகரம்தான். தமிழகத்திலேயே பெரிய ஆழ்வார், பெரிய கோவில், பெரிய குளம், பெரிய பெருமாள், பெரிய கோபுரம், பெரிய விமானம் ஆகியவற்றை கொண்ட ஒரே ஸ்தலம். பெருமாள் வழிபாட்டுக்காக தினமும் பெரியாழ்வார் தொடுத்து வைக்கும் மலர் மாலையை முதலில் கோதை சூடி மகிழ்வது வழக்கம். ஒருமுறை அதை கண்டு கோபம் கொண்ட ஆழ்வார் மகளை கடிந்து கொண்டார். அன்று இரவில் அவர் கனவில் தோன்றிய பெருமாள், ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலையை எமக்கு உகந்தது என்றருளினார். அது முதல் கோதைக்கு சூடிக் கொடுத்த சுடர்குடி என்ற பெயர் உண்டாயிற்று. திருமண வயதை அடைந்தார் ஆண்டாள். அரங்கனை தவிர வேறு எவருக்கும் மாலையிட மாட்டேன் என்றார். பெரியாழ்வார் குழம்பினார். மீண்டும் அவரது கனவில் தோன்றிய பெருமாள், ஆண்டாள் தெய்வீக பிறவி, அவளை ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து வா என்று அருளி மறைந்தார். அதன்படி ஸ்ரீரங்கம் வந்த கோதை காவிரி கரையை அடைந்ததும் காணாமல் போனார். பெரியாழ்வார் கலங்கினார். கோதை தனக்கு திருவடி சேவை செய்வதை பெரியாழ்வாருக்கு காட்டினார் பெருமாள். ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துதான் கோதையை மணமுடிக்க வேண்டும் என்று பெரியாழ்வார் வேண்டினார். அதன்படி ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்தருளி ஒரு பங்குனி உத்திர நன்னாளில் கோதையை திருமணம் செய்து கொண்டார் பெருமாள் என்கிறது தல புராணம். ஆண்டாளது காலத்தை கணிக்க உதவும் அபூர்வமான வானியல் நிகழ்ச்சிகளை மு. ராகவையர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெள்ளி எழுதலும் அதே நேரம் வியாழன் உறங்குதலும் அபூர்வ நிகழ்ச்சி. 8ஆம் நூற்றாண்டில் இம்மாதிரி நிகழ்ந்தது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். 731ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி அதிகாலை 3:50 முதல் 4 மணிக்குள் வந்த மார்கழி பௌர்ணமியிலேயே திருப்பாவை தோன்றியதாக கூறப்படுகிறது. கிபி 716ஆம் ஆண்டு திரு ஆடிப்பூரத்தில் ஆண்டாள் தோன்றியதாக வரலாறு கூறுகிறது. தன் 15ஆம் வயதில், அதாவது கிபி 731ஆம் ஆண்டு ஆண்டாள் திருப்பாவையை இயற்றினார் என்பர். பெருமாள் கோவில்களில் வேறு எங்கும் காண முடியாத ஒரு அதிசயத்தை இங்கு காணலாம். பொதுவாக தாயார் சன்னதி தனியாகத்தான் இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும்தான் பெருமாளுடன் தாயாரும் ஒரே சன்னதியில் இருப்பார்கள். அதேபோல எல்லா பெருமாள் கோவில்களிலும் கருடாழ்வார் பெருமாளுக்கு எதிர்புறம் இருப்பார். இங்கு பெருமாள், தாயார், கருடாழ்வார் மூவரும் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லா கோவில்களிலும் கருவறையில் ஒரு விமானம் மட்டும்தான் இருக்கும். இந்த கோவிலில்தான் கருவறையில் 2 விமானங்கள் உள்ளன. கள்ளழகரிடம் ஆண்டாள், திருவரங்க ரங்கநாதனை எனக்கு திருமணம் செய்து வைத்தால் 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார அடிசிலும் உனக்கு படையிலிடுகிறேன் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார். ஆண்டாள் அவதரித்து சில 100 ஆண்டுகளுக்கு பிறகு தோன்றிய ராமானுஜர் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி வைக்கிறார். அதனால்தான் ராமானுஜரை வாங்கண்ணா கோயிலண்ணா என்று சொல்லி ஆண்டாளை எழுந்து வந்து வரவேற்றதாக ஐதீகம். அதனால்தான் மூலவரிடம் இருந்து 7வது அடியில் ராமானுஜருக்கு தங்க சிலை வைத்திருப்பார்கள். ராமானுஜர், வேதாந்த தேசிகர், மணவாள மாமுனிகள் இவர்கள் மூவருடனும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தொடர்பு உண்டு. வேதாந்த தேசிகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் குறித்து 29 பாசரங்கள் பாடியுள்ளார். மணவாள மாமுனிகளுக்கு மார்கழி மாதம் முடிந்ததும் எண்ணெய் காப்பு உற்சவம் என்ற ஒரு உற்சவம் இங்கு சிறப்பாக நடைபெறும். ஆண்டாள் பூர நட்சத்திரத்தில் அவதரித்தவர். திருவரங்கப் பெருமாள் ரேவதி நட்சத்திரம். கருடாழ்வார் சுவாதி நட்சத்திரத்தில் தோன்றியவர். பூரம், ரேவதி, சுவாதி ஆகிய 3 நட்சத்திரங்களுக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மிகவும் விசேஷமான சேத்திரம். எப்போதும் வைர வைடூரிய நகைகளுடன் இருக்கும் பெருமாள் ஆண்டாள் மாலையை அணிந்து கொள்ளும் போது எந்தவித ஆபரணங்களும் இல்லாமல் சாதாரண வேஷ்டியுடன் தான் ஆண்டாளின் மாலையை பெற்றுக்கொள்கிறார். திருமலையில் இது மிகப்பெரிய வைபவமாகவே நடைபெறுகிறது. இதற்காக திருப்பதி பிரம்மோற்சவத்தின் போது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து மாலை திருமலைக்கு செல்வது பெரிய விழாவாகவே இங்கு நடைபெறும். பாண்டிய மன்னன் வல்லபதேவனின் சந்தேகத்தை தீர்த்து வைத்து அரண்மனையில் நடைபெற்ற விவாதங்களில் வெற்றி கொண்டு தாம் பெற்ற பொன்முடிப்பை கொண்டு கோயில் கோபுரத்தை பெரியாழ்வார் கட்டி முடித்தார் என்று நம்பப்படுகிறது.
ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் நந்தவனம் அமைத்து பராமரித்து வந்தார். அதிலிருந்து பூக்களை பறித்து மாலையாக கட்டி பெருமாளுக்கு அணிவித்து வந்தார். அந்த நந்தவனத்தில் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் பூமாதேவியின் அம்சமாக ஆண்டாள் அவதரித்தார். அந்த நந்தவனத்தை இன்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆலயத்தில் தரிசிக்கலாம். அரங்கனை மணந்த ஆண்டாள் பாடிய பிரபந்தங்கள் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் வேதத்தின் சாரம் எனவும் சங்கத்தமிழ் மாலை எனவும் போற்றப்படுகிறது. ஆண்டாள் தான் பிறந்த ஊரை ஆயர்பாடியாகவும் தன்னை கோபிகையாகவும் எண்ணி பாடியதால் இங்கு பால்வளம் பெருகியது. இன்றளவும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால்கோவா தமிழகத்தின் தனித்துவமான அடையாளமாக திகழ்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூரின் பெருமைக்கு குறிப்பிடத்தக்க அம்சமாக விளங்குவது ஸ்ரீ வடபத்ரசாயி பெருமாள் திருக்கோவில். இந்த கோயில் கோபுரம் 196 அடி உயரமும் 11 நிலைகளையும் 11 கலசங்களையும் கொண்டது. இந்த கோபுரத்தில் சிலைகள் எதுவும் கிடையாது. தமிழக அரசின் சின்னமாக இந்த கோயிலின் கோபுரம் விளங்குகிறது. மேலும் இந்த ஆலயம் இரட்டை கோயிலாக அமைந்துள்ளது. வடகிழக்கில் வடபத்ரசாயி கோயில், மேற்கில் ஆண்டாள் கோயில். இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருப்பதே பெரியாழ்வார் உருவாக்கிய நந்தவனம். இங்கு ஆண்டாளுக்கு தனி சந்நிதி ஒன்றும் அதன் முன்புறம் துளசி மாடம் ஒன்றும் உள்ளது. இங்கிருக்கும் மண்ணை எடுத்து நெற்றியில் இட்டுக்கொண்டாலோ சிறிதளவு எடுத்துச் சென்று வீட்டில் பத்திரப்படுத்தினாலோ திருமணத்தடை நீங்கும், செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உற்சவர் ரங்கமன்னார், ராஜமன்னார் ஆகிய பெயர்களில் அழைக்கப்படுகிறார். விரத நாட்கள் தவிர மற்ற நாட்களில் இவர் மாப்பிள்ளை கோலத்தில் அருள்வார். அருகில் மணப்பெண் அலங்காரத்தில் ஆண்டாள் வீற்றிருப்பார். மன்னாருக்கு தொடை அழகு என்பர். ஆண்டாளின் மாலையை, அதாவது தொடை மாலையை அணிந்து கொண்டு அவர் காட்சி அளிப்பது உலக பிரசித்தம். வேங்கடேசன் மீது அளவற்ற பக்தி கொண்ட ஆண்டாள் அவரை துதித்து நாச்சியார் திருமொழியில் பாடினார். இதனால் மகிழ்ந்த வேங்கடேசன் ஆண்டாள் அணிந்த மாலையை அன்புடன் ஏற்கிறார் என்கிறது புராணம். திருப்பாவையில் முதல் பத்தியில் அவன் திருநாமத்தை சொல்லும் என்றும், இரண்டாவது பத்தியில் உயரியதான அவன் திருவடியை அர்ச்சனை செய் என்றும், கடைசி 10 பாட்டுக்களில் அவன் திருவடியில் உன்னை அர்ப்பணி என்றும் வலியுறுத்துகிறார் ஆண்டாள். செங்கோல் ஏந்தி அரசாளும் மதுரை மீனாட்சிக்கு வலத்தோளில் கிளி, இரையாட்சி புரியும் ஸ்ரீ ஆண்டாளுக்கு இடத்தோளில் கிளி. இதை பிரசாதமாக பெறுவோர் பெரும் பாக்கியசாலிகள். இந்த கிளி தினமும் புதிதாக செய்யப்படுகிறது. மாதுளைப்பூ, கிளி மூக்கு, மரவள்ளி இலை, கிளியின் உடல், இறக்கைகள், நந்தியாவட்ட இலையும் பனை ஓலையும், கிளியின் வால் பகுதிக்கு வெள்ளை அரளி மற்றும் செவ்வரளி மொட்டுக்கள், கட்டுவதற்கு வாழை நார், கிளியின் கண்களுக்கு காக்காய் பொன். இப்படி தயாராகிறது ஆண்டாளின் கிளி. இந்த கிளியை உருவாக்க 5 மணி நேரம் தேவைப்படுமா? ஆண்டாள் ரங்கனை மணப்பதற்காக 3 பேரை தனித்தனியாக தூது அனுப்புகிறார். முதலில் மழையை தூதாய் அனுப்புகிறார். மழை பெருமாளின் பேரழகை பார்த்ததும் பொழிந்து சொல்ல வந்த விஷயத்தை மறந்து விடுகிறது. அடுத்ததாக வண்டை தூது அனுப்புகிறார். வண்டு பெருமாளின் மாலையில் இருக்கும் தேனை அறிந்துவிட்டு அங்கேயே மயங்கி கிடந்து விடுகிறது. அடுத்ததாக கிளியை தூது அனுப்புகிறார். சொன்னதை சொல்லுமாம் கிளி. கிளி தவறாமல் ஆண்டாள் சொன்னதை சொல்ல ரங்கமன்னர் ஆண்டாளின் கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கிறார். அதனால் தான் இங்குள்ள ஆண்டாள் கிளி மிகவும் விசேஷம். திருவிழாவின் போது ஆண்டாள் தைலம் தயாரிக்கப்பட்டு ஆண்டாளுக்கு எண்ணெய் காப்பு உற்சவம் நடத்தப்படுகிறது. நல்லெண்ணெய், பசும்பால், தாழம்பூ, நெல்லிக்காய், இளநீர் போன்றவற்றுடன் சுமார் 61 மூலிகைகளை உள்ளடக்கிய இந்த தைலத்தை காய்ச்ச 40 நாட்கள் ஆகின்றன. இதன் கொள்ளளவு சுமார் 7 படி. இதை சர்வரோக நிவாரணி என்பர். ஸ்ரீவில்லிபுத்தூரின் மற்றொரு அதிசயம் ஆடிப்பூரத்தின் போது இழுக்கப்படும் அழகிய தேர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் நடைபெறும் ஆடிப்பூர திருவிழாவில் 12ஆம் நாள் தேரோட்டம் நடைபெறும். விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெறும் மிகப்பெரிய திருவிழா இது. தமிழகத்தின் 3வது பெரிய தேராக கருதப்படும் இதில் சுமார் 1000 தேவதேவியர், ரிஷிகள், முனிவர்கள் ஆகியோரது உருவங்களுடன் மகாபாரதம், ராமாயண காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த தேரை வடம் பிடித்து இழுக்க 3000க்கும் மேற்பட்ட ஆட்களாவது வேண்டுமாம். இந்த தேரை தவிர மேலும் 2 தேர்கள் இங்கு உள்ளன. ஆடிப்பூர உற்சவத்தின் முதல் நாள் 16 கால்கள் கொண்ட சப்பரத்தில் தேர் வீதி உலா வரும். தஞ்சையில் இருந்து கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டு பனையோலை குருத்துக்களால் வடிவமைக்கப்படும் இந்த தேர் பக்தர்களுக்கு 16 வகையான செல்வங்களையும் வழங்கக்கூடியது என்பது ஐதீகம். அடுத்தது செப்புத்தேர். இதை கோரதம் என்று அழைப்பர். பங்குனி மாதம் ஆண்டாள் திருக்கல்யாணம், ஆனி மாதம் பெரியாழ்வார் உற்சவம், புரட்டாசி மாதம் பெரிய பெருமாள் உற்சவம் ஆகிய நாட்களில் இந்த கோரதம் பவனி வருகிறது. பங்குனி திருக்கல்யாணத்தின் போது திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலில் இருந்து பரிவட்டமும், ஆடிப்பூர தேரோட்டத்துக்கு மதுரை அழகர் கோவிலில் இருந்து பட்டுப்புடவையும் அனுப்பி வைக்கப்பட்டு ஆண்டாளுக்கு சாத்துப்படி செய்வது வழக்கம்.
பெரியாழ்வார் இந்த ஆலயத்தின் முதல் தர்மகர்த்தாவாக போற்றப்படுகிறார். அவர் தர்மகர்த்தாவாக இருந்தபோது ஸ்ரீ ஆண்டாளிடம் வரவு செலவை ஒப்புவிப்பாராம். இந்த நிகழ்ச்சி வருடந்தோறும் ஆடி மாதம் 7வது நாளில் ஆலயத்தின் வடக்கு பிரகாரத்தில் உள்ள மண்டபத்தில் நெல் அளக்கும் வைபவமாக நடைபெறுகிறது. கவி சக்கரவர்த்தி கம்பர் ஆண்டாளை தரிசிக்கச் சென்றதாக ஒரு தகவல் சொல்லப்படுவதுண்டு. கம்பர் ஒருமுறை மார்கழி நீராடல் உற்சவத்தை காண ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு கிளம்பினார். ஆனால் குறித்த நேரத்துக்குள் அவரால் திருமுக்குளத்துக்கு வந்து சேர இயலவில்லை. நீராடல் வைபவத்தை தரிசிக்க முடியாதோ என்ற ஆதங்கத்துடன் உற்சவ மண்டபத்துக்கு வந்து சேர்ந்த கம்பருக்கு ஒரே ஆச்சரியம். அதுவரை விழா ஆரம்பிக்கவில்லை. காரணம் கேட்டபோது, எண்ணெய் காப்பு நீராடல் முடிந்ததும் ஆண்டாளுக்கு வைர மூக்குத்தி சேவை நடைபெறும், அந்த மூக்குத்தியை காணவில்லை என்றனர் விழா குழுவினர். உடனே கம்பர் தன் கையில் இருந்த மூக்குத்தி ஒன்றை எடுத்து அவர்களிடம் காட்டி, இதுவா பாருங்கள் என்றுள்ளார். எல்லோருக்கும் ஆச்சரியம். ஸ்ரீ ஆண்டாளின் வைர மூக்குத்தி கம்பரிடம் எப்படி வந்தது என கேட்டனர். நீராடல் வைபவத்தை கம்பர் காண வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ ஆண்டாள் நடத்திய திருவிளையாடலே இது என்று அனைவரும் உணர்ந்தனர். இப்படி பல பெருமைகளோடு ஸ்ரீவில்லிபுத்தூரில் அருள்பாலிக்கும் அன்னை ஆண்டாளை இந்த ஆடி மாதத்தில் சென்று தரிசித்து வருவது நம் குடும்பத்திற்கு சுபிட்சங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.